காகம் தன் புத்திசாலித்தனத்தால் தாகத்தை தீர்த்து கொண்ட கதை. ஒரு நாள் காலை நேரத்தில் எல்லா காகங்களும் உணவுக்காக தங்கள் கூட்டை விட்டு பறந்து சென்றது. அவைகளில் ஒரு காகம் தன் தாகத்தை தீர்த்து கொள்ள பறந்து சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு இடத்தில் காகம் ஒரு பானையை பார்த்தது. உடனே காகம் அங்கு சென்று பானையினுள் எட்டி பார்த்தது. உள்ளே சிறிது தண்ணீர் மட்டுமே இருந்ததைக் கண்டது. இதை என்னால் எட்டி உள்ளே குடிக்க முடியாதே என காகம் யோசித்தது. காகம் பானையை தண்ணீர் குடிக்க சாய்த்து பார்த்தது. பானையை உடைத்து பார்த்தது. ஆனால் தண்ணீர் குடிக்க முடியவில்லை. கற்களை உள்ளே போட்டால் தண்ணீர் மேலே வரும் என கற்களை தேடியது. ஒரு வீடு கட்டும் இடத்தில் பெரிய பெரிய செங்கற்கள் தான் இருந்தது. காகத்தால் அதை தூக்க முடியவில்லை. சிறு கற்களும் கிடைக்கவில்லை. என்ன செய்வதென்று யோசித்தது. ஒரு இளநீர் விற்கும் கடையின் முன் போய் அமர்ந்தது. அங்கு உறிஞ்சும் குழாய் ஒன்றை பார்த்தது. உறிஞ்சும் குழாயை ஆங்கிலத்தில் ஸ்ட்ரா என்று சொல்லுவார்கள். அதை எடுத்துக்கொண்டு பறந்து வந்து பானையின் மேல் அமர்ந்தது. ஸ்ட்ராவின் ஒரு முனையை வாயிலும் அதன் மறுமுனையை பானையிலும் விட்டது. தண்ணீரை உறிஞ்சி குடித்தது. பின்பு தண்ணீரை திருப்தியாக குடித்ததினால் காகம் மகிழ்ச்சியாக பறந்து சென்றது. காகத்தின் இந்த செயலிலிருந்து நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோம் என்றால், காகம் தன் புத்தியை பயன்படுத்தி தண்ணீரை குடிப்பதற்கு முயற்சி செய்தது. நாம் செய்யும் செயலில் புத்திசாலித்தனமும் விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம். Thanks for watching. Like, share, subscribe.